தூத்துக்குடி செல்வம் சார் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், 14 கேள்விகளை இது கேள்விகள்னு சொல்வதை விட இது சந்தேகங்களை உச்சநீதிமன்றத்திடம் ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு எழுப்பி இருக்கிறார் அப்படிங்கிற அளவில் ரொம்ப மதிப்போடு தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோங்கிறது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், 11வது கேள்வியாக அவர் ஒன்றை எழுப்பி இருக்கிறார். அந்த கேள்வியை நான் கொஞ்சம் படிக்க விரும்புகிறேன். மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட, அதனுடைய தமிழ் மொழியாக்கத்தை தான் நான் படிக்கிறேன். மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட மசோதாவை ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் சட்டமாக நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். சார், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இதை நாங்கள் ஏன் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தெல்ல தெளிவாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் திரு பர்திவாலா, திரு ஜஸ்டிஸ் மகாதேவன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு நடந்து வந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய மரியாதைக்குரிய மேன்மை பொருந்திய ஆளுநர் திரு ஆர்.என். ரவி எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறதை தெளிவாக குறிப்பிட்டு அவருடைய நடத்தைக்கான காரணங்களை உள்நோக்கம் நாங்கள் கற்பிக்கல, அவர் இந்தந்த காரணங்கள் எல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதை எல்லாம் குறிப்பிட்டு வேறு வழியே இல்லைங்கிறதுனால தான் இதை நாங்கள் ஒப்புதல் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன பிறகும் கூட இப்படி ஒரு கேள்வி எழுப்புவது அப்படிங்கிறது அது எந்த வகையில் சார்? அது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, அதை போல சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பணிவான மாலை வணக்கம். அதுல ஆளுநருடைய ஆர்டிகல் 200 இருக்கிற அவருடைய பவர், அதை போலவே அரசியல் சட்டத்தினுடைய 142 உச்ச நீதிமன்றம் பயன்படுத்திய முறை, இதையெல்லாம் இதுல ஏற்பட்ட சந்தேகங்களை மாண்புமிகு மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கேட்கக்கூடிய பவர் 143 ஆர்டிகல் 143 இருக்கு. சரி, ரைட். இப்ப என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் சூரிய பிரகாஷ் சொன்னாங்க, ஜட்ஜ்மெண்ட் தான் அப்படின்னாங்க. எப்போ வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் சொன்னா, இது செட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் அல்ல குவாஷ் ஆகிற வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட். இது எனக்கு தெரிந்தவரை நாளை மறுநாள் ஒரு 2 நாள்ல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு இந்த கேஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த கேஸ் அப்படி ரெஃபர் ஆகி போகும்போது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு ஒரு வெர்டிக்ட் கொடுக்குன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதை இதை செட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு அந்த ஒரு புதுசா ஒரு வெர்டிக்ட் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இதுல உச்ச நீதிமன்றம் ஒரு எல்லையை தாண்டி தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா அன்னைக்கு நிறைய கொஸ்டின் வரும், நிறைய டிபேட் வரும். நாம இது சம்பந்தமா நாம பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பேசி இருக்கோம். என்னுடைய சொந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு வந்த பொழுதே மாண்புமிகு நீதியரசர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அப்பவே கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு ஆளுநர் அவர்களையும் ஜனாதிபதியையும் 2 பேரையுமே இவர் குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது என்ன கேட்டீங்கன்னா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் 2 பேருக்கு இடையில ஒரு மோதலை உண்டாக்கி விட்டது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது இல்லை. ஆனா இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தேவையற்ற ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு. ஒண்ணு. 2வது, ஸ்டேட்ல இருக்கிற அசம்பிளியில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பின உடனே ஒரு 90 நாட்களுக்குள்ள கவர்னர் அசென்ட் கொடுத்துடணும், அதாவது ஒப்புதல் கொடுத்துடணுங்கிறது எல்லா காலங்களிலும் எல்லா தீர்மானங்களுக்கும் அது பொருத்தமாகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சார் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன். இங்க பாருங்க, 2019 உள்துறை அமைச்சகம் 2019 2016 நினைக்கிறேன், 2016 இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சகம் 16-19 அந்த இயர் கரெக்டாக எனக்கு நினைவில்லை. உள்துறை அமைச்சகம் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாநில சட்டமன்றங்களில் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதில் நிறைய காலதாமதமாகிறது. அதனால் அப்படி உங்களுக்கு அது மேலே ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா சம்பந்தப்பட்ட
அமைச்சகங்கள் கிட்ட நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி அதன் மீது விரைவாக முடிவெடுப்பதற்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாங்க. பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனாங்கன்னா பிரசிடென்ட் ஒன்றும் கேட்க போறது கிடையாது. கவர்னருக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனா அது கவர்னர்களுக்கும் பொருந்துதான். ஆனா இந்த வழக்கில் என்ன நடந்தது அப்படின்னா, நீங்க யாரிடம் சந்தேகம் கேட்டீர்கள் இந்த மசோதா குறித்து அப்படின்ட்டு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் கிட்ட கேட்டபோது அதற்கு அவங்க என்ன சார் பதில் சொன்னாங்க? சொல்லவே இல்லையா சார் பதில்? ஒரு விஷயம் கேளுங்க, தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. அதாவது இந்த மாநில அரசு, நாளைக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 1969 நினைக்கிறேன், தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து மாநில சுயாட்சி கூட்டத்துக்கு டெல்லிக்கு போறாங்க. டெல்லியில என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி கொடி வேணும்னு கேட்கிறார். அத வந்து மத்திய அரசாங்கம் நிராகரிச்சிட்டாங்கிறது வேற. நாளை தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாட்டிற்கு தனி கொடி வேண்டும் ஒரு இஷ்யூ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி உங்களோட யூகங்களை எல்லாம் இங்க கேள்விகளாக வைக்காதீங்க. இது வந்து சட்டம், சரியா? அந்த மாதிரி ஒரு மாநில சட்டமன்றத்தில் அது நிறைவேற்ற முடியாது. அது இறையாண்மைக்கு எதிரானது. நான் ஒன்று கேளுங்க சார், நீங்க கவர்னருடைய அதிகாரத்துல தலையிட்டு துணைவேந்தர்களை மாநில அரசை நியமிக்கலாம் சொன்னா அது நியாயம். மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணலாம். கவர்னர் தான் வந்து சார் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்த நீட் மசோதாவை சம்பந்தமாக இதே கவர்னர் மாளிகைக்கு, ராஜ்பவனுக்கு நாங்க வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்விகளை கேட்டோம். நீங்க இது சம்பந்தமா நீங்க எந்த கல்வியாளர்கள் கிட்ட நீங்க கருத்து கேட்டீங்க, எத்தனை கல்வியாளர்கள் கிட்ட கருத்து கேட்டீங்க, எந்த அமைச்சகத்துக்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னு கேட்டோம். இந்த மாநிலத்தின் அரசாட்சியினுடைய வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ராஜ்பவன் அது பத்தி எந்த தகவலையும் சொல்லல. சரி, அவங்க சொல்லலைன்னா பரவாயில்ல, மினிஸ்ட்ரியாவது சொல்லுமான்னு கேட்டா மினிஸ்ட்ரியும் சொல்லல. ஹோம் மினிஸ்ட்ரியாவது சொல்லுமான்னு கேட்டா சார் இல்ல சொல்லி ஆகணும் சார், இல்ல சொல்லி ஆகணும் சார். இங்க பாருங்க, சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கங்க முதல்ல. பொது தளத்தில் சார் இங்க பாருங்க, சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ முன்வைக்கப்பட்ட எந்த கோப்புகளாக இருக்கட்டும், ஆவணங்களாக இருக்கட்டும், மசோதாவாக இருக்கட்டும், அது பத்தி இந்த நாட்டினுடைய குடிமகன் யாரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும்னு சொல்லுது. நீங்க எதை பத்தியுமே பதில் சொல்ல சார், நீங்க எதை பத்தியும் பதில் சொல்ல சார். இங்க பாருங்க, இந்த சட்டமன்றம் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது அப்ப கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க. இப்ப கேக்குறாரு கமிஷனர் யார் சார்? ஸ்டேட்ல இருக்கிற ஆர்டிஐ கமிஷனர் வந்து அப்பாயிண்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஆர்டிஐ கமிஷனர் யாரு? ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆபீசர், கண்ட்ரோல்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். நீங்க அதனால ஒண்ணே ஒன்று கேளுங்க சார், எல்லா ஓட்டைகள் உடசலும் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. இந்த மாநில அரசு கடந்த 2011-12ஆம் ஆண்டு சார் நீங்க சட்டத்தை பேசுங்க சார். பார்லிமெண்டோட எம்பிக்கு கொடுக்க முடியாத பதில் என்ன? உங்க 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 கட்சியினுடைய மாநில தலைவர் ஒண்ணு கொடுத்துருச்சுல்ல அமைச்சகம், உங்க கட்சியினுடைய மாநில தலைவர் 10 ரூபாய் போட்டு விண்ணப்பம் போட்டவன கொடுத்துருச்சுல்ல. ஆனா சுப்ரீம் கோர்ட் கேட்ட போது ஏன் சார் நீங்க பதில் சொல்லல? ஸ்டேட் கவர்மெண்டோட ஆர்டிஐல கேட்டா பதிலே கிடையாது. செகண்ட் அப்பீல ஸ்டேட் கமிஷன்ல போட்டோம்னா ஒரு இதுக்கு பதிலே வர்றது இல்ல. இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் கேளுங்க. சரி நீங்க பேசுங்க, என்னதான் பேசுறீங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், பேசுங்க ப்ளீஸ். அத அப்ப கேட்டு கருப்பு கண்ணாடி போட்டு மஞ்சள் பார்வையே பார்க்காதீங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, மேதகு ஆளுநருடைய அதிகாரத்திலையும் மேதகு குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தில் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இருக்குது. அதுல எந்த வகையில் நியாயம் இருக்கு, அது எந்த அதிகார மீறல் இருக்கு இல்லையான்னு உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காங்க. நாளைக்கு அது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச கான்ஸ்டிடியூட் பண்ண போறாங்க. அதாவது 5 மெம்பர் 5 ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு போகுது. அது டிஸ்கஸ் பண்ணட்டுமே ஒரு தீர்வு வரும். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டினன்ஸ் போடக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு? ஆளுநருக்கு இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. குடியரசுத் தலைவர்கிட்ட நீங்க எதை எடுத்தாலும் சந்தேகப்பட்டு குடியரசுத் தலைவரின் மூலமாக மத்திய அரசு மாநில அரசை நாங்க என்னமோ. நான் இன்னொரு விஷயம் கேளுங்க, தமிழ்நாட்டினுடைய இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு.
தமிழ்நாடு ஒண்ணு தனிநாடு கிடையாது, தனிநாட்டினுடைய அதிபர் கிடையாது. அதனால தயவு செய்து என்ன கேட்டீங்கன்னா, என்னவோ மாநில சுயாட்சியை பெற்று தந்த வீராதி வீரன் பாராட்டு விழா நடத்துறீங்க, எல்லாம் நடத்துறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் சூரிய பிரகாஷ் சொன்னதுல வந்து ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அது மேல வந்து முறையீடு அப்பேலட் கோர்ட் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை செட்டிஸ்ஃபை பண்ணுதா, அதுவரை ஜட்ஜ்மெண்ட். சரி, அதுக்கு பிறகு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மாத்தவே முடியாதுங்கிறத நான் முரண்படுறேன். சரி 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 சார், இணைப்பில் இருங்க சார். வணக்கம், தூத்துக்குடி செல்வம் சார். சொல்லுங்க. தூத்துக்குடி செல்வம் சார், இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒருதலை பட்சமா போற மாதிரியான தோற்றங்கள் எதுவுமே உருவாகிவிடக் கூடாது அப்படிங்கறதுல நாங்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஏன்னா இது பிரசிடென்ட் ஆபீஸ்னுடைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால. அதனால நான் இந்த 5வது கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். அரசியலமைப்பு ரீதியாக பரிந்துரைக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் ஆளுநரால் அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடிய முறை இல்லாத நிலையில் பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா மற்றும் நீதித்துறை உத்தரவுகள் மூலம் செயல்படுத்தும் முறையை பரிந்துரைக்க முடியுமான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேள்வி ரொம்ப நியாயமானதாக இருக்குது. அதை தான் அந்த என்ன சொல்றதுன்னா அந்த சிக்கலைத்தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உருவாக்கி இருக்கா சார்? இல்லண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, கவர்னர் வந்து சார் சொன்னாங்க ஏதோ வந்து பொம்மை மாதிரி பேசுறாங்க. கவர்னர் வந்து ஃபிகர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து யாருன்னா கவர்னர் தான். கான்ஸ்டிடியூஷனுடைய ஹெட் அவரு தானே. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அரசியலமைப்பினுடைய தலைவர் அவர்தான். அரசியல ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய முகம் யாருன்னா மாநில ஆளுநர் தான். அவர்தான் ஒவ்வொரு ஆண்டும் தொடக்கத்தில் நடக்கிற முதல் பேரவை கூட்டத்தில் கவர்னர் தான் அட்ரஸ் பண்ணுவாரு. ரெண்டாவது பட்ஜெட் செஷனா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அவர் பேசித்தான் சார். முதல்ல வந்து நான் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கவர்னர் அட்ரஸ் பண்ண பிறகுதான் சட்டமன்றம் கூடுவதாகவே மரபு. அதனால இன்னொரு விஷயம், எனது அரசு on behalf of governor, on behalf of தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்த கவர்னர் தான் வந்து அவர் என்ன செய்ய முடியும், கவர்னருடைய பேராலதான் இந்த அரசு இயங்குது. அதனால நீங்க வந்து கவர்னரை பொம்மை நினைக்காதீங்க. இப்ப எப்ப தெரியும் கவர்னருடைய வேல்யூ எப்ப தெரியும்னு கேட்டீங்கன்னா, பிரசிடென்ட் ரூல் வருதுன்னு வைங்க, ஆர்டிகல் 356 அல்லது 355 வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன், அன்னைக்கு தான் கவர்னருடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஆர்டிகல் 356 355 எல்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கான சூழ்நிலை வந்துச்சுன்னா வரும். தமிழ்நாட்டுல டெய்லி நடக்கிற கொள்ளைகள், போதைகள் இதெல்லாம் சேர்ந்தா ஆர்டிகல் 355 வரக்கூடாது. என்ன இருக்கு சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். 2014 பிஜேபி ஆட்சி வந்த பிறகு அவர்கள் நீங்க சொல்லக்கூடிய 356 பயன்படுத்தினார்கள். ஒரே ஒரு மாநிலத்தில் பயன்படுத்தினார்கள். அந்த மாநிலத்தினுடைய பெயர் வந்து உத்தரகாண்ட். அதற்கு முதலமைச்சராக இருந்தவர் பெயர் ஹரீஷ் ராவத். அதுவும் செல்லாமல் போனது நீதிமன்றத்தால். அதுக்கு பிறகு நீங்க எங்கேயும் அதை பயன்படுத்தல. இல்ல நீங்க அதை செஞ்சு பார்த்தீங்க சார். ஆட்சி வந்த பிறகு அதை செய்து பார்த்தது அந்த அரசு. ஜனநாயகத்தின் மீது பிஜேபிக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை தேவைப்பட்டால் அரசியல் சட்டத்தினுடைய 355 பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணி பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 355 அது எதுன்னா கேட்டீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அசெம்பிளி. அதனால நான் ஒண்ணு கேளுங்க, நீங்க இத வந்து தேவையற்ற ஒரு சர்ச்சையாக்கி தமிழ்நாடு அரசு இந்த அரசின் மீது மக்களுக்கு இருக்கிற வெறுப்பை திசை மாற்றுவதற்கு, மடைமாற்றுவதற்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைகளை உண்டாக்கி இருக்காங்களே தவிர, இப்போ மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் எழுப்பி இருக்கிற 14 கேள்விகளும் உச்ச நீதிமன்றத்தால் நிச்சயமாக பரிசீலிக்கப்பட்டு அதுக்கான பதில் வரும். பதில் வந்த பிறகு இது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கே நாளை மறுநாள் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச அமைக்க போறாங்க. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போய் அந்த பெஞ்சு வந்து ஆர்டிகல் 142 சரி, அது வந்து அவங்க 142 யூஸ் பண்ண முறை தப்பு, அதை பயன்படுத்தி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா செட்டிஸ்ஃபைட் ஆயிடும். ஆனா இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம், அது நாளைக்கு நாடாளுமன்றம் கூடுகிற பொழுது தேவைப்பட்டால் அரசியல் சட்டத்தோட 142ல ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரக்கூடாது என்ன இருக்கு? அது மத்திய அரசாங்கத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அரசியல் சட்டத்தோட 142 ரொம்ப அருமையான இது. சார் நம்ம பேசலாம்.